பகவத்கீதை 9வது அத்தியாயம் 7வது வகுப்பு 9வது ஸ்லோகம். நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மஷு நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. ஈஸ்வரக ஸ்வபாவதக முக்தக, அந்த இறைவன் என்கின்ற ஈஸ்வரன் எதிலும் பந்தப்படுவதே இல்லை. எப்பொழுதுமே சுபாவமாகவே விடுதலை பெற்ற நிலையிலேயே சுபாவமாக முக்தனாக இருக்கின்றார். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சாரம். ஆனால் ஜீவர்களாகிய நாம் பந்தப்பட்டிருக்கின்றோம். அதனால் ஜீவன் முக்தர்களாகுவதற்கு முயற்சி செய்கின்றோம் சாஸ்திரத்தை கேட்டு. இறைவன் என்பவர் இயல்பாகவே முக்தஸ்வரூபன். இங்கும் கூட ஒரு கருத்து, ஆத்மா என்பது எப்பொழுதுமே நித்திய முக்த ஸ்வரூபந்தான். தன்னை உடலாக மனதாக நாம் கருதி கொண்டால் நாம் பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒரு வகையில் பார்த்தா ஈஸ்வரன் எப்படி முக்த ஸ்வரூபனோ அதுபோல் ஆத்மாவும் முக்த ஸ்வரூபந்தான். நமக்கு அது தெரியறதில்லை. ஆகவே ஜீவர்கள் ஜீவன் முக்தர்களாக முயற்சி செய்கின்றார்கள். அடுத்து இங்கே ஒரு சந்தேகம் வரும். ஈஸ்வரனுக்கும் பந்தம் வரலாம், வருமானா வரலாம்ன்றார். ஏன் வருகிறது? இப்போ செயலை செய்தால் அவருக்கு பேர் என்ன? கர்த்தா. செயலின் விளைவை அனுபவித்தால் அவருக்கு பெயர் போக்தா. போக்தான்னா செயலின் விளைவை அனுபவிப்பவன். யார் செயல் செய்கிறாரோ அவர் தான் போக்தாவாகவும் ஆகணும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து தான். சிறிய செயல் செய்பவன் சிறிய அளவில் பந்தப்படுவான், பெரிய செயல் செய்பவன் பெரிய அளவில் பந்தப்படுவார். நாம் சொல்லுவோம், அதாவது நாம் சிறிய குடும்பி சொல்லி சொன்னால் பகவான் பெரிய குடும்பி. இந்த உலகமே அவருடைய வசுதைவ குடும்பம்னு சொல்லி சொல்கிறோம். இந்த உலகமே அவருடைய குடும்பம் தான் சொல்லி சொல்கிறோம். அப்போ சிறிய குடும்பத்தில் நம்ம எவ்வளோ சிரமங்கள் அனுபவிக்கிறோம். இவ்வளோ பெரிய குடும்பத்தை வச்சுருக்க பகவானுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும். சென்ற ஸ்லோகப்படி ஈஸ்வரன் பெரிய செயலை செய்பவர். என்னென்ன செயல் செய்கிறார்? சிருஷ்டி ஸ்திதி லயம். தோற்றுவிக்கின்றார், அதை காப்பாற்றுகின்றார், அதை இல்லாமல் செய்து விடுகின்றார், லயம் செய்து விடுகின்றார், ஒடுக்கி விடுகின்றார். அடுத்து இந்த இறைவனுடைய சிருஷ்டியில் எல்லாமே சமமாகவும் இல்லை, மாறுபட்டு தான் இருக்குது, விஷமமாக தான் இருக்குது. ஒன்றை போல ஒன்றை பார்க்கவே முடியவில்லை. எதை பார்த்தாலும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. ஒரு ஆளை போல் இன்னொரு ஆள் இல்லை. எல்லா கைவரலும் ஒரே மாதிரி தான். நான் ரேகை என்ன அதுவே மாறுது, எல்லாம் மாறுகின்றது. ஆக இப்படி விஷமமான சிருஷ்டியை செய்த இறைவனுக்கு அதன் பலனை போக்தாவாக, அதை அனுபவிப்பவனாக மாறி அவரும் இந்த விவகார சம்சாரத்தில் வீழ்ந்து விடலாம் இல்லையா? இது சந்தேகம். அவரும் துயரப்படலாம் இல்லையா? அவரும் சந்தோஷப்படலாம் இல்லையா? நாம் அப்படி தானே இருக்கோம். ஏதோ ஒரு செயலை செய்கிறோம், அதில் சிலது சந்தோஷப்படுறோம், சிலதில் துக்கப்படுறோம். அப்படி அவரும் அப்படி ஆகிவிடலாம் என்ற சந்தேகம் வந்தால் அதற்கான பதில் தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அதுக்கு தான். ஈஸ்வரனாகி எனக்கு பந்தம் இல்லை, அவர் சுபாவமாக அல்லது நான் சுபாவமாகவே முக்தனாகவே இருக்கின்றேன். அதற்கான காரணத்தை இங்கே சொல்ல போகின்றார். இவ்வளோ பெரிய செயல் என்ன, இந்த உலக சிருஷ்டி என்ற இவ்வளோ பெரிய செயலை செய்துவிட்டு எப்படி அவர் பந்தப்படவில்லை? இதன் மூலமாக நமக்கு மறைமுகமாக ஒரு செய்தி தருகின்றார். என்னவென்றால், பகவான் என்ன காரணத்தினால் என்ன செயல் செய்தாலும் தான் பந்தப்படவில்லையே, பந்தப்பட மாட்டேன் என்கின்றாரா என்றால் அந்த காரணத்தை ஜீவர்களாகி நாமும் தெரிந்து கொண்டு ஜீவர்களும் பந்தப்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே காரணம். பெரியவர் சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னேன். நான் அப்படி இருக்கேன்னு அவருக்கு சொன்னாங்கன்னா அதை கேட்கின்ற நமக்கு என்ன தோன்ற வேண்டும்?
நாமும் அப்படி இருக்க வேண்டும் அவரை போல. அதுதான் அங்கே செய்தியே. இதுதான் ஸ்லோகத்தினுடைய சார். இங்கே பார்க்கலாம். ஸ்லோகத்தின் முதல் வரி பாருங்க. நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி. மாம் என்றால் எண்ணெய். எண்ணெய் என்றால் இங்கு ஈஸ்வரனாகிய எண்ணெய். ஈஸ்வரனாகிய எண்ணெய் நிர்குண பிரம்மத்தை குறிக்கலை. சிருஷ்டி முதலிய காரியங்களை செய்யக்கூடிய எண்ணெய், சகுண பிரம்மமாக இருக்கக்கூடிய எண்ணெய்ன்னு சொல்லி அர்த்தம். தானி அந்த கர்மாணி செயல்கள், சிருஷ்டி ஸ்திதி முதலிய செயல்களை செய்கின்ற எண்ணெய். நச்ச நிபத்னந்தி பந்தப்படுத்தாது சொல்கிறார். என்னை அந்த செயல்கள் பந்தப்படுத்துவதில்லை. யாரிடத்தில் சொல்கிறார்? தனஞ்சய அர்ஜுனா. பெரிய செல்வத்தை உடையவன். பெரிய செல்வத்தை எல்லாம் அசுவமேத யாகம் செய்து எல்லா ராஜ்யங்களும் மீதும் படையெடுத்து சென்று வெற்றி கொண்டு அங்கே இருக்க செல்வங்களையெல்லாம் திரட்டி கொண்டு வந்தவன் தனஞ்சயன். அர்ஜுனனுக்கு ஒரு பெயர். அதற்கு காரணம் என்ன? இங்கே ரெண்டாவது வரி சொல்கிறார்ப்பா. எல்லா செயல்களையும் நான் செய்தால் என்னை பந்தப்படுத்துவதில்லை. அதற்கு காரணம் இரண்டாவது வரி பாருங்க. உதாசீனவத்து ஆசீனம். இந்த வார்த்தை ரொம்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சொல். உதாசீனவத்து, உதாசீனனை போல ஆசீனம் இருக்கின்ற. இந்த சொல்ல மாம் என்ற சொல்லுக்கு அடைமொழியாக வந்தது, அட்ஜெக்டிவ். உதாசீனனை போல இருக்கின்ற எனக்கு, உதாசீனனாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த செயல்கள் என்னை பந்தப்படுத்துவதில்லை. நான் பந்தப்படுவதும் இல்லை, அந்த செயல்கள் என்னை பந்தப்படுத்துவதும் இல்லை. தாய்மன் பாடலில் சொல்லணும்னு சொன்னால், ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் எத்தனை வைத்தும் அத்தனை ஏனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்க தக்கது தோழி. ஆனந்த கழிப்பில் ரொம்ப அழகாக சொல்கிறேன். எல்லா செயல்களையும் செய்தாலும் கூட இறைவன் எப்படி இவைகளில் பந்தப்படாமல் இருக்கின்றாரோ, இந்த தன்மையை ஜீவர்களாகிய நாமும் சிந்தித்து நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதே கருத்து தான் இங்கே சொல்கிறார். ஆக உதாசீனன் இந்த சொல் நமக்கு தெரிஞ்சது தான். ரொம்ப உதாசீனனாக இருக்கிறாருங்க. எது ஊதாரியாக இருக்காருன்ற ஒரு சொல்லு நமக்கு தெரியும். இங்கே உதாசீனன்னா எதையும் கண்டு கொள்வதில்லை, இன்டிஃபரன்ஸ்ன்னு சொல்கிறார். எதையும் அவர் கண்டுக்கிறது இல்லைங்க. ஆமாம், எதையும் கேர் பண்ணுறதில்லை. ஐ டோன்ட் கேர்ன்னு சொன்னாங்க பாருங்கள், அது போல தான். எதுவும் அவனை அல்லது எதிலும் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதில்லை, பொறுப்பு எடுத்துக்கொள்ளாத தன்மை. இந்த அர்த்தத்தில் தான் நம்ம இதை சொல்ல பயன்படுத்துகிறோம். சரி, நானும் பகவான் போல் உதாசீனனாக இருக்கிறேனே, எதையும் கண்டு கொள்ளக்கூடாது, எந்த பொறுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிலாம் அர்த்தம் இல்லை. யார் எப்படியோ போனால் நமக்கு என்ன இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கலாமே சொல்லி சொன்னால், இங்கே இன்னொரு சொல் இருக்கின்றது. பகவான் உதாசீனனாக அமர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லவில்லை, உதாசீனவத்து. வத்து என்றால் போல, அதை போல தானே தவிர அதுவே இல்லை. ஆமாம், இந்த வார்த்தையை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். உதாசீனத்தை போல தான் சொல்கிறார். உதாசீனனே இல்லை, உதாசீனனை போல. உதாரணமாக சொல்கிறார். குழந்தையை போல் ஞானி இருப்பானா? குழந்தைகள்லாம் ஞானியா? உண்மத்தவது பாலவத்துன்னா என்ன? வத்து என்ற வார்த்தைங்க வெயிட் இருக்குது. அது போல தானே தவிர அதுவே இல்லை. ஆக நான் பொறுப்பில்லாதவன் இல்லை, ஆனால் பொறுப்பில்லாதவனை போல நான் அமர்ந்துள்ளேன். ஆமாம், அது போல் நான் இருக்கேன்னு சொல்கிறார். எந்த செயலும் என்னை பந்தப்படுத்துவதில்லை. உதாசீனனுக்கும் உதாசீனவத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம பார்க்கணும். உதாசீனன்னு சொல்லி சொன்னால் அக்கறை இல்லாதது, பொறுப்பில்லாத தன்மை. அந்த அர்த்தம் இங்கே வராது. அதுபோல் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார். உதாரணத்தை பார்க்கலாம். பெற்றோர்கள் இருக்காங்க, குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. பக்கத்து வீட்டு குழந்தையும் படிக்கிறது, அதுவும் சரியாக படிக்கலை, அது பாஸ் பண்ணலை, அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. நம்ம குழந்தைய பேரனும் சரியாக படிக்கலைன்னா வருத்தம் வருது, பாஸ் பண்ணலைன்னா துக்கமும் வருது. அப்போ உதாசீனாக இருக்கிறதில்ல. பக்கத்து வீட்டு பையன் விஷயத்தில் உதாசீனாக இருப்போம், கண்டுக்க மாட்டோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ஆக முதல் பகுதி என்ன? இந்த விஷயத்தில் பிறர் இடத்தில் நாம் செய்வதில் முயற்சி இருக்கணும். ரெண்டாவது பகுதி என்ன? வெற்றி பெற்றால் ஃபஸ்ட்டு மார்க் வந்தால் நமக்கு மகிழ்ச்சி வருது. அதே முயற்சியில் தோல்வி அடைந்தால் உடனே நமக்கு துக்கம் வந்துடும், மனதில் ரொம்ப வருத்தம் வந்து விடுகின்றது. ஏனென்றால்
முயற்சி எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கட்டாயம் பாதிப்பு வர வேண்டும் என்ற நியதி இருக்கான்னா அப்படியே இல்லை. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. நம்முடைய பதில் என்னென்னா அப்படி இல்லை என்பது தான். எங்கெல்லாம் முயற்சி இருக்குது அங்கெல்லாம் தோல்வி வந்தால் வருத்தம் வருமானா? ஒரு உதாரணம் பார்ப்போம். அதே பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறான்னு வச்சுக்கோமே. அவர்களிடத்தில் பள்ளிக்கூடத்தில் 40 பிள்ளைகள் 45 பிள்ளைகள் படிக்கிறாங்க வச்சுக்கோ. நன்கு முயற்சி செய்கின்றாரோ, பாடத்தில் நல்லாவே சொல்லி கொடுக்கின்றார்கள். சில பிள்ளைங்க படிக்கும், சில பிள்ளைங்க படிக்காது. ரிசல்ட் வரும்போது பார்த்தா பாதி பாஸ் பண்ணியிருக்கோம், பாதி பாஸ் பண்ணாது. அதுக்காக அந்த ஆசிரியர் உட்கார்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரா? அழுவாரா? நான் என்னுடைய பங்கை நல்லா செய்யணும் சொல்லி கொடுத்தேன், அதை வாங்கி படித்து வெற்றி பெற வேண்டியது மாணவருடைய பொறுப்பு, நான் என்ன பண்ண முடியும்? அப்படி தான் இருப்பார். அதே தன்னுடைய பையனாக இருந்தால் ரொம்ப வருத்தப்படுவார். ஆக நான் செய்கின்ற முயற்சி என்னுடையது, அதன் பலனை பெறுகின்ற முயற்சி அவர்கள் பிறருடையது, அந்த குழந்தையினுடையது. அதனால் பாதிக்கப்படாதவர்களாக இருப்பார்கள் ஆசிரியர்களாக இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அதே தன்னுடைய பையன் ஃபெயில் ஆகிட்டா அதே ஆசிரியராக இருக்க பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? வருத்தப்படுவாங்க. ஆக இதிலிருந்து நாம் பெறுகின்ற கருத்து என்ன? ஒரு இடத்தில் முயற்சி இருந்து அதில் தோல்வி அடைந்தால் கட்டாயம் தோல்வி வர வேண்டும் என்பது நியதி இல்லை. இருந்தாலும் தோல்வி அடைந்த இடத்தில் அந்த விஷயத்தில் அந்த செயலில் நமக்கு துயரமானது வருகின்றது. முயற்சி தோல்வி அடையாத இடத்தில் நமக்கு வருத்தம் வருவதில்லை, துயரம் வரவில்லை. அதற்கு காரணம் என்ன? நாம் முயற்சி செய்யும் விஷயத்தில் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆக்ரகம் நமக்கு இருக்கு. நான் முயற்சி செய்யணும், அந்த முயற்சி வெற்றி அடைந்தே தீர வேண்டும். ஆக பலனிலும் செயலிலும் வெற்றி வர வேண்டும் என்று நாம் முயற்சி செய்திருக்கின்றோம். ஆக 2வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார், செயலில்தான் அதிகாரம், பலனில் இல்லை. காரணம், செயல் செய்வதில் உன்னுடைய முழு முயற்சிக்கு எங்கள் இடம் இருக்கின்றது. பலன் இப்படித்தான் வர வேண்டும் என்பதில் இயற்கை நியதியும் கலந்து விடுகின்றது, ஈஸ்வர அனுகிரகம் கலந்து விடுகின்றது. ஆகவே பலனில் உனக்கு அங்கே அதிகாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உனக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சக்தி இல்லை. இப்போது சேட்டலைட்லாம் விடுறாங்க. ஒவ்வொரு தடவை விடும்பொழுது என்ன பண்ணுறாங்க? அரிக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த இவங்கெல்லாம் போய் வெங்கடாச்சலபதியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றாங்க. அது பலது நல்லா வருது, ஒரு சிலது தோல்வி அடைகின்றது. ஆமாம், தோல்வி அடைகின்றது. ஆக பலனை நிர்ணயம் செய்ய வேண்டியது பகவான். எங்கு பாதிப்பு வருகின்றது என்றால், எங்கு கர்த்திருவம் போக்திருத்துவம் இருக்கின்றதோ அங்கு பாதிப்பும் வருகின்றது. அறியாமையின் வசத்தால் கர்த்தாவாக போக்தாவாக இருந்து கொண்டிருக்கின்றான் மனிதன். ஆகவே ஆசிரியராக உள்ள பெற்றோர்கள் முழு முயற்சி செய்தும் தோல்வி பாதிக்கவில்லை. ஆனால் தன்னுடைய மகன் என்றால் பாதிப்பு வருகின்றது. ஆக அவர்கள் அங்கு உதாசீனனாக இல்லை, பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் விஷயத்தில் உதாசீனனாக இருக்கின்றார்கள். ஆக செய்வதை செய்து அதன் பலனை விட்டு விட்டார்கள். எங்கே? பள்ளிக்கூட விஷயத்தில், தன்னுடைய குழந்தைகள் விஷயத்தில் பலனிலும் அவர்கள் கவனத்தை கொடுக்கின்றார்கள். அதனால் தோல்வி வந்தால் அவர்கள் வருந்துகின்றார்கள். ஆக ஒருவன் தன்னுடைய கடமையில் பொறுப்பில்லாதவனாக உதாசீனனாக இருந்தால் அதனால் வருகின்ற பாவம் கூட அவனை சேரும். கடமையில் ஆமாம் சரியா செய்யலையே, பொறுப்பாக செய்யலையே. ஆக பாதிக்கப்படக்கூடாது என்றால் செயலின் விளைவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக உதாசீனனாக இருக்கக்கூடாது. முயற்சி செய்யணும். முயற்சிக்கு பின்பு நமக்கு ஒரு அறிவும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் ஒரு அறிவை நமக்கு கொடுக்க முயற்சி செய்கின்றார். என்ன அறிவு? முயற்சி வரை என்னுடைய செயல், அதற்கு மேல் ஈஸ்வரனுடைய செயல். டாக்டர் என்ன பண்ணுவார்? நல்லா மருத்துவம் பார்ப்பார். ரொம்ப ரேர் கேஸ் எல்லாம் நான் எல்லா முயற்சியும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படி சொல்லிட்டு போயிடுவார். கையை எங்கே அப்படி காட்டிட்டு போயிடுவார். அது போல். ஆக உதாசீனவத்து என்றால் முயற்சி செய்கின்றான், முயற்சி அற்றவன் என்று இங்கு பொருள் இல்லை. பகவான் முயற்சியை செய்யாதவன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளவில்லை. முயற்சியை செய்கின்றார், முயற்சியும் செய்து அதனால் பாதிக்கப்படாமலும் இருக்கின்றார். அதுதான் இங்கே முக்கியம். நாமும் கூட அப்படி இருக்கு. நம்முடைய எல்லா முயற்சியும் குறைவில்லாமல் எல்லா வகையிலும் செய்து பலன் வரும்பொழுது
அதனால் பாதிக்கப்படாமலும் இருக்க வேண்டும் சொல்கிறார். ஆகவே செயல்படுகின்றார், ஆனால் செயலுடைய பாதிப்பு அவருக்கு இல்லை. அதே போல் பகவான் அனைத்து செயல்களையும் செய்கின்றார், ஆனால் அந்த செயல்களால் பகவானும் பாதிக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? அவர் சுபாவமாகவே இயல்பாகவே ஸ்பான்டேனியஸாக முக்தனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு பாதிப்பு என்பதே இல்லை, எல்லா செயலும் செய்தாலும் கூட. மீண்டும் பகவான் இதை விளக்குகின்றார் பாருங்கோ. அசக்தம் தேஷு கர்மசு. அசக்தம் என்றால் பற்றில்லாத, மாம் நான் அல்லது என்னை, பற்றில்லாத என்னை இந்த செயல்கள் பாதிக்கப்படுவதில்லை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எங்கே நமக்கு துயரம் வருகின்றதோ, துயரம் வருகின்ற இடத்தில் நமக்கு பற்று இருக்கும். பற்று இருந்தால்தான் நமக்கு துயரமே வரும். பற்றில்லாத இடத்தில், பற்றில்லாத செயலில், விஷயத்தில் நமக்கு துயரமே துக்கமே வருவதில்லை. அது ஒரு செய்தியாக கேட்டுவிட்டு போயிட்டே இருந்துடும். எங்கே நமக்கு பற்று இருக்கோ அங்கே தான் அன்றாடம் நமக்கு இந்த காலமானார் அப்படி சொல்லி ஒரு செய்தி ஒன்று வரும், பத்திரிகையில் எடுத்தோம்னா அதை பார்ப்போம். பார்த்தா என்ன ஆகுது, அப்படி பார்த்து தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே காலைல படிச்சுட்டு போயிடும். ஆனால் எங்கே நமக்கு வருத்தம் வரும், அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர், நெருக்கமான ஒரு உறவுக்காரர்னா என்ன ஆச்சு அங்கேயே அப்படி சொல்லி வரும். இல்லைன்னா என்ன அப்படியே தள்ளிட்டு போகும். ஆக நமக்கு பற்று இல்லாத இடத்தில் அது செய்தி, பற்று இருக்கிற இடத்துல நமக்கு அது தகவலாக மாறி நம்மை அது பாதிக்கின்றது. ஆக பற்றில்லாத என்ன இந்த செயல்கள் பாதிப்பதில்லை. எதில் பற்றில்லை? தேஷு கர்மசு. செயல்களில் அந்த செயல்கள் பற்றில்லாத எண்ணெய், உதாசீனன் போல உள்ள எண்ணெய் அந்த செயல்கள் பந்தப்படுத்தாது. ஆனால் ஒரு ஜீவன் செயல்களை செய்தும் பந்தப்படக்கூடாது என்றால் என்ன நிபந்தனை என்றால், அவரும் உதாசீனனை போல பற்றில்லாமல் இருக்க வேண்டும். எதில்? கர்த்திருவ போக்திருத்துவம். கர்த்திருவம் என்றால் நான் செய்பவன் என்கின்ற செயலில் தன்மையிலும், அந்த விளைவை பெறுபவன் என்கின்ற அந்த தன்மையிலும் அவன் உதாசீனனை போல இருக்க வேண்டும், பற்றில்லாமல் இருக்க வேண்டும். ஆக இதனை நான் செய்கின்ற இந்த புத்தியும், இதனுடைய பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற புத்தியும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் அவனும் ஈஸ்வரனை போல செயலில் ஈடுபட்டாலும் பந்தத்தை அடைய மாட்டான். மேலும் இந்த அத்தியாயத்தில் மேலும் சொல்ல போகிறார், பார்ப்போம். எனக்கு நண்பர்களும் இல்லை, பகைவர்களும் இல்லை என்றார். ரெண்டுமே இல்லை என்றார். அவர்கள் பாப புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தை நான் படைக்கின்றேன். அவருடைய பாப புண்ணியத்தை அனுபவிக்கின்றார்கள். எனக்கு யாரிடத்திலும் தனிப்பட்ட முறையில் பற்று இல்லை. எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று நான் அவர்களை படைக்கவில்லை. அவருடைய கர்மவசத்தினால் அவர்களை படைக்கின்ற, அவ்வளவுதான். அதில் என்னுடைய செயல்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். இதுதான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள வேறுபாடு. நமக்கு யாரோ ஒருவர் மீது பற்று வந்துவிடும், பகவானுக்கு யார் மீதும் வெறுப்போ பற்றோ எதுவுமே இல்லையா. அவரோட வினைக்கு ஏற்ப படைப்பு செயல்பட்டு கொண்டுள்ளது. ஆகவே நான் எதை செய்தாலும் முக்தன், எதிலும் எனக்கு பற்றும் இல்லை, பந்தமும் இல்லை என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக நமக்கு வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு செய்தியை பகவான் சொல்லியுள்ளார். அடுத்து 10வது ஸ்லோகம். மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதேச சராச்சரம் ஹேது நானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதேச சராச்சரம் ஹேது நானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. 9வது ஸ்லோகத்தில், சென்ற ஸ்லோகத்தில் பகவான் என்னுடைய செயல்களில் முயற்சி இருந்தது, ஆனால் அது என்னை பாதிக்கவில்லை சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த உலகத்தில் உலகம் இயங்க தன்னுடைய முயற்சி எப்படிப்பட்டது என்பதை பேசுகின்றார். சென்ற ஸ்லோகத்தில் முயற்சி இருந்தது, பாதிக்கலைன்னார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அந்த முயற்சி எப்படிப்பட்டது அது சொல்லணும் இல்லையா? இது தெரிஞ்சுக்கிட்டால் நாம் முயற்சி எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். இங்கே சொல்கிறார் ரொம்ப அழகான கருத்து. சாட்சி மாத்திரம் என்னுடைய முயற்சி, அவ்வளோதான். அவருடைய இருப்பே என்னுடைய முயற்சின்னு சொல்லிட்டுறார். என்னுடைய இருப்பே என்னுடைய முயற்சி.
எந்த ஒரு காரியமும் செய்வதற்கு சாதிக்க முயற்சி வேணும். முயற்சி இல்லாமல் ஒரு காரியமும் நம்மால் சாதிக்க முடியாது. ஆனால் பகவான் சொல்லுகின்றார், அப்படி இந்த செயலை சாதிக்க வேண்டுமென்றால் என்னுடைய முயற்சி என்ன? வெறும் இருப்பு மாத்திரமே, சந்நிதி மாத்திரேன, என்னுடைய சாநித்தியமே இங்கு போதும், அதன் மூலமாக எல்லாம் நடக்கின்றது சொல்கிறார். என்னுடைய ப்ரெசன்ஸ் மட்டுமே இங்கே என்னுடைய முயற்சின்னு சொல்கிறார். நாம் சொல்லுவோம் சில பேர், நீங்கள் வந்துட்டு போனால் போதுங்க, நீங்கள் வந்து சபையில் இருந்துட்டு போங்க, வேறு ஒன்றே வேண்டாம், அப்படி சொல்கிறோம் இல்லையா சில பேர். என்னுடைய இருப்பு மட்டுமே சொல்கிறார். ஆக பகவான் சாதிப்பதற்கும் நாம் காரியத்தை சாதிப்பதற்கு என்ன வித்தியாசம் என்றால், நாம் பேசாமல் இருந்தால் காரியத்தை சாதிக்க முடியுமான முடியாது. ஆனால் பகவான் சொல்லுகின்றார், என்னுடைய இருத்தல் சத்தா தான், சத்தா மாத்திரமே என்னுடைய முயற்சின்னு சொல்கிறார். என்னுடைய இருப்பில் தான் அனைத்தும் செயல்படுகின்றது என்று சொல்லுகின்றார். நான் இந்த ஜகத்தை, உலகத்தை நானே என்ன பண்ண படைத்துள்ளேன். ஆமாம், இந்த ஜகத்துக்கு காரணத்தை அவர் என்ன சொன்னார்னா, நம்ம பார்த்தோம் சென்ற ஸ்லோகங்கள்லாம், பிரகிருதி அல்லது மாயையினுடைய துணை கொண்டு இந்த உலகத்தை நான் படைக்கிறேன்னு சொன்னார். அந்த மாயை எப்படிப்பட்ட காரணம் என்றால் சவிகார காரணம் என்றும் பார்த்தோம், மாற்றத்தை அடைகின்ற காரணம். ஆனால் நான் நிர்விகார காரணம், அவர் எந்த விதமான மாற்றம் அடையாத காரணம். ஆனால் பிரகிருதி சவிகார காரணம். ஆக மாயை என்பது காரண நிலை, ஒடுங்கிய நிலை, தோற்றத்துக்கு வெளிப்படாத நிலை, அன்மேனிஃபெஸ்டாக இருக்குது, ஒடுங்கிய நிலை. ஒரு விதைக்குள் எப்படி அந்த மரத்தினுடைய எல்லா ஆற்றலும், இலை கிளை எல்லாம் அடங்கி இருக்கின்ற, அதுபோல் தோற்றத்திற்கு வந்த இந்த அனைத்து ஜெகத்தும் ஒடுங்கி இருக்கின்ற நிலை காரண நிலை, அதுதான் மாயை சொல்கிறோம். அப்படி ஒடுங்கி இருந்த நிலையிலிருந்து சூக்ஷமமான நிலைக்கு வந்து, சூக்ஷமத்திலிருந்து ஸ்தூலமாக இந்த உலகமானது நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற அளவிற்கு விரிந்து பறந்துள்ளது. ஆக சூக்ஷம நிலையில் ஸ்தூல நிலை, இந்த ஸ்தூல நிலைக்கு முன்னே சூக்ஷமம், சூக்ஷமத்துக்கு முன்னே காரண நிலை. இந்த மூன்று நமக்கு தெரியும், நம்ம உபநிஷத்திலும் படிச்சிருக்கோம். அந்த சிருஷ்டியானது எப்படி தோன்றியது என்பதெல்லாம் பார்த்திருக்கின்றோம். அந்த கருத்தை இங்கே சுருக்கமாக பகவான் சொல்லி முடித்து விடுகின்றார். ஆக இந்த மாயையும் எப்படிப்பட்டது என்றால் ஜடமானது. இதையும் தத்துவ போதத்தில் நம்ம பார்த்திருக்கின்றோம். மாயை ஜடம். இந்த மாயைக்கு உலகமாக மாறுகின்ற சுபாவம், அறிவு கிடையாது. ஜடத்துக்கு எதுனா அறிவு இருக்குமா? இந்த டெஸ்க் இருக்க, இதுக்கு வந்து அறிவு இல்லை, ஜடம்தான். இதுக்கு அறிவு இருந்தால் என்ன பண்ணோம்? போதும், நீங்கள் கிளாஸ் எடுத்து நான் போயிட்டு வரேன்னு புறப்பட்டுடும். ஆமாம், ரொம்ப போர் அடிக்குது, நான் புறப்படுறேன். எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, நான் போயிட்டு வரேன்னு புறப்பட்டுடும். ஆக இந்த ஜடமான மாயை இந்த உலகத்தை படைக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு அறிவு தத்துவம் தேவை, உணர்வு தத்துவம் தேவை, சேத்தனத்தன்மை தேவை. ஆக அந்த சைத்தன்ய தத்துவம் உதவியாக இருக்க வேண்டும். அந்த சைத்தன்ய தன்மையை கொடுப்பவன் நான் என்றான். என்னிடத்திலிருந்து சேதனத்தன்மை பெற்றுக்கொண்டு ஜடமான இந்த மாயையானது இவ்வளவு செயல்கள் செய்கின்றது. அதான் சொல்கிறேன், இந்த ஜடத்தினுடைய இருப்பும் அவருடைய அறிவும் வேறு ஒன்றை சார்ந்துள்ளது. அந்த ஒன்று நான் என்று சொல்லிவிடுகின்றார். இதெல்லாம் ரொம்ப அழகான அற்புதமான கருத்துக்கள். ரொம்ப அழகாக வகுப்புகளை ஒழுங்காக நம்ம கேட்டு வந்தோம். கொஞ்சம் புரிஞ்சிருந்தோன்னா இந்த விஷயங்கள்லாம் அப்படியே நம்ம மனதில் லேண்ட் ஆகிருக்கணும். இதுதான் சொல்லி. ஆக தன்னை நிர்விகார காரணம் என்று சொல்லுகின்றார். இந்த நிர்விகார காரணம், சவிகார காரணம், இந்த வார்த்தையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். சவிகாரம் என்றால் மாற்றத்துக்கு உட்பட்ட காரணம். மாயையானது மாற்றத்துக்கு உட்பட்ட காரணம். ஏன்? அந்த மாயையில் 3 குணங்கள் இருக்கின்றது. அந்த 3 குணனுடைய விகாரம்தான், பரிணாமம்தான் இந்த உலகம். மாயையில் உள்ள 3 குணத்தினுடைய விகாரம்தான், மாற்றம்தான் இந்த உலகமாக தோன்றி தெரிந்து கொண்டுள்ளது. ஆக மாயை எப்படி இந்த உலகமாக பரிணாமத்தை அடைந்து பிறகு கர்த்தா போக்தா என்ற அனுபவத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றதோ, அதனால் என்ன, மாயையிடமே இந்த சத்தாவும் மாயையிடமே ஸ்பூர்த்தி என்ற சைத்தன்யமும் எப்படி இன்னொன்றிடம் வாங்கி தன்னிடம் வைத்து கொண்டுள்ளதோ, அந்த ஒன்று எதனிடத்திலிருந்து வாங்கியதோ அது யார் என்றால், யார் கொடுத்தது என்றால் நான் தான் சொல்கிறார். அதனிடத்தில் இருக்கக்கூடிய சத்தாவும் ஸ்பூர்த்தியும் நானே. மாயைக்கு இருப்பையும் செயல்பட அறிவையும் நான் தான் கொடுக்கின்றேன்னு சொல்கிறார்.
அதுவும் இங்கே என்னுடைய இருப்பே மாயைக்கு இந்த இரண்டையும் தருகின்றது சொல்கிறார். அவர் எந்திரிச்சு செயல்பட்டு அப்படிலாம் இல்லை, அவருடைய சந்நிதி மாத்திரமே, சாநித்திய மாத்திரேன நம்ம சொல்லுவோம். இப்போ கோயிலில் சந்நிதி சொல்லும் இல்லையா, சாநித்தியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல அவருடைய இருப்பே இந்த மாயைக்கு செயல்படுகின்ற தன்மையும் மாயை விகாரம் அடைந்து உலகமாக மாறுவதற்கும் காரணமாக அமைந்துள்ளது. ஆக அவருடைய சந்நிதி மாத்திரம் என்ன கிடைக்குது, ரெண்டு கிடைக்கிறது தான். ஒன்று மாயைக்கு இருக்கும் தன்மை அது கிடைக்கிறது. இரண்டாவது மாயைக்கு செயல்பட சக்தி கிடைக்கின்றது. பின்னர் என்ன ஆகின்றது, இந்த உலகமானது இப்படியாக தோன்றி நமக்கு இருந்து கொண்டுள்ளது. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. ராஜா இருக்கார், அவருடைய அந்த அவையில் அவருடைய இருப்பு மாத்திரத்தில் என்ன ஆகின்றது, மந்திரியானவர் செயல்படுகிறார், மற்றவர் செயல்படுறாங்க. அதுவரை ஒன்றும் செயல்பட மாட்டார். ராஜா அந்த அரசபையில் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த உடனே எல்லா விவகாரமும் தொடங்கிவிடும். அதே போல் ஒரு அலுவலகம் இருக்குது, அமைதியாக இருக்கும். எம்டி வந்திருக்காருன்னா அவர் ரூமில் இருக்கார் சொல்லி சொன்னால் என்ன ஆகும், எல்லாரும் அவங்கவுங்க வேலை செய்வார். அந்த எம்டி அப்படி புறப்பட்டாருன்னா எல்லாம் எம்டி ஆகிடுவாங்க. அதுபோல் அந்த பகவானுடைய இருப்பிலேயே, அவர் சாநித்தியத்தினாலேயே இந்த மாயையும் அது செயல்படுவதற்கும் அவர் இருப்பே துணை புரிகின்றதான். ஆமாம், அதுதான் இங்கே சொல்கிறார் இந்த கருத்து. ஆக பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற நான் என்னுடைய இருப்பில் பிரகிருதியானது மாயையானது அனைத்தையும் செய்கின்றது. முதல்ல சொன்னார், மாயை என்னுடைய வசத்தில் வைத்து என்னுடைய கட்டுக்குள் வைத்து நான் செயல்படுகின்றேன்னு சொல்லி சொன்னார். இப்போ பகவானே அந்த பார்வையை நமக்கு மாற்றுகின்றார். நான் உண்மையில் பிரம்மஸ்வரூபம், எதையும் செய்வதில்லை, என்னுடைய இருப்பினால் மாயைக்கு இந்த சக்தி கிடைத்து மாயையானது அனைத்தையும் செய்கின்றது. அதுவே ஸ்லோக சாரம். ஆமாம், கவர்னர் என்ன பண்ணுறார், முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஜனாதிபதி என்ன பண்ணுறார், பிரதம மந்திரிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். செய்து வைப்பாரா இல்லையான்றது வேற, அது அப்புறம் இன்றைக்கு நிலையில். அதுபோல் அவருடைய இருப்பில் அவர் செய்து வச்சுட்டு அதோட அவர் வேலை முடிஞ்சு அப்புறம் என்ன பண்ணுறாரு, இவர் பாட்டுன்னு ஆட்டம் போடுவார். ஆமாம், அது வேறு இருக்குது. ஆமாம், இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். மயா அத்தியக்ஷேன, மயா என்றால் என்னால், நிர்குண ஸ்வரூபமான என்னால் என்று பொருள். எப்போ எல்லாம் என்னை என்று பகவான் சொல்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு அர்த்தம் இங்கே வரும். என்ன, ஈஸ்வரனாகிய என்னால் அல்லது அவதார புருஷனாகிய கிருஷ்ணனாகிய என்னால் அல்லது பிரம்மஸ்வரூபமான என்னால், அப்படி ஒரு அர்த்தம். அந்தந்த இடத்துக்கு ஏற்றாற் போல இந்த என்னால் என்கிற வார்த்தையை அங்கு தன்னை கிருஷ்ணனாக சொல்லி பேசுகின்றாரா, அல்லது ஈஸ்வர் தன்மையோடு பேசுகின்றாரா, அல்லது பிரம்மஸ்வரூபமாக நின்று பேசுகின்றாரா என்று அர்த்தத்தை நாம் செய்து கொள்கின்றோம். ஆக சென்ற ஸ்லோகத்தில் மாம் என்பது ஈஸ்வரனாகிய என்னை என்று அர்த்தம். இங்கு மயா என்றால் தர்ஷி மாத்திர ஸ்வரூபேன. திருஷி சொல்லி சொன்னால் சைத்தன்யம், சைத்தன்ய ஸ்வரூபமான அல்லது சத்ரூபேன, சத்ஸ்வரூபமான என்னால் அல்லது சாட்சி ரூபேன மயா, சாட்சி ரூபமான என்னால், அத்தியக்ஷேன என்னுடைய இருப்பினால். எப்படிப்பட்ட என்னால், என்னால் என்பதற்கு இங்கே விளக்கம் என்ன, அத்தியக்ஷேன ஸ்லோகத்தில் இருக்கு இந்த வார்த்தை. இவைகளை பார்வையிடுகின்ற என்னால், நான் பார்க்கிற மாத்திரத்திலேயே, என்னுடைய சந்நிதி மாத்திரேன, என்னுடைய இருப்பால் மட்டுமே. அப்போது எம்டி என்ன பண்ணுறார், பார்வையிடுறார். அவரவர்கள் காரியத்தை செய்கின்றார்கள். இப்படி என்னுடைய பார்வையினால் என்னுடைய இருப்பினாலேயே என்னுடைய சத்தா மாத்திரேன மயா அத்தியக்ஷேன. பகவானுக்கு என்ன சொல்லிடுறார், நிர்விகார ஸ்வரூபமான நிர்விகார காரண ரூபமான என்னால், அப்படி அந்த பார்வையினாலே அல்லது அந்த இருப்பினாலேயே இந்த மாயையானது சூயதே படைப்பு தொழிலை செய்கின்றது, படைக்கின்றது. என்னால் பார்வையிடப்பட்டதாக பார்க்கப்பட்ட மாயை என்ன பண்ணுறது, படைப்பை செய்கின்றது. என்னுடைய சன்னிதானத்தினால், சந்நிதி மாத்திரன் இருக்கின்ற மாயை என்னுடைய சத்தை வாங்கி கொண்டு செயல்படுகின்றது. அதுதான் சொல்கிற. அடுத்து பிரகிருதி சூயேன, இங்கே சப்ஜெக்ட் சூயேன, இந்த இடத்துக்கு சப்ஜெக்ட் பிரகிருதி. இங்கே பகவான் இல்லை, பிரகிருதி என்பது மாயை, மாயையே படைக்கின்றது.
நான் செய்யவில்லை சொல்கிறார். சூயத்தை உருவாக்குகின்றது யார்? பிரகிருதி, மாயை தோற்றுவிக்கின்றது. எதை? நகர்கின்ற நகராத சரம் அச்சரம் ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சர சர பேதமான யாவையும் வகுத்து. இந்த 5 பஞ்சபூதங்கள்லாம் உருவான பொருள் எப்படி இருக்கு? ஒன்று நகருது, ஒன்று நகரலை, ரெண்டுமே இருக்குது அதுக்குள்ள. இப்படிப்பட்ட அனைத்து பரப்பையும் சராச்சரம் ஸ்லோகத்தில் இருக்கு. இந்த உலகில் உள்ள மனம் இவைகள் நகர்வதாக செயல்படுவதாக பார்க்கின்றோம், சிலது ஜடமாகவும் பார்க்கின்றோம். இந்த சேத்தன ஜடஸ்வரூபமான உலகத்தை தோற்றுவிக்கின்றது. ஜடமான பொருள் ஏன் ஜடமாக இருக்குன்னா, அது உலக இயல்புக்கு அல்லது உலகத்துடைய செயல்பாட்டுக்கு அது காரணமாக இருக்கிறது, தேவைப்படுகின்றது. இந்த டெஸ்க் மரம் இருக்கு, இது ஜடமாக இருக்குது. ஏன்? இதை டேபிளை வச்சு நம்ம உட்காந்து புஸ்தகத்தில் வச்சு பாடம் எடுக்கணும். இந்த மைக்கு என்ன? ஜடம்தான். நம்ம பேசுகிறத அது எதிரொலிக்கும். நான் ஒன்று பேசினா மைக்குக்கு ஒரு அறிவுத்தன்மை இருந்து வச்சுங்க, அது ஒன்று பேச ஆரம்பிச்சிடும். ஆமாம், அந்த பேனா இருக்குது, அது ஜடம்தான். நான் என்ன எழுதணும் அதுதான் அது எழுதணும். இல்லைன்னா அதுக்கு அறிவு இருந்துன்னு வச்சிங்களேன், அது ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கும் உட்காந்துக்கிட்டு, நான் ஒன்று எழுதுனா. ஆக உலக உபயோகத்திற்காக இந்த சிருஷ்டியானது இப்படி படைக்கப்பட்டுள்ளது. ஏன் அதில் அறிவில்லை அப்படி சொன்னால், அது நம்ம தேவைக்காக. நான் மட்டும் எப்படி அறிவோடு இருக்க இந்த உடல் மண்ணுன்னா, அது நம்முடைய விவகாரத்துக்காக. ஆக இறைவனுடைய படைப்பில் ஒரு குறையும் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே இல்லை, அல்லது நம்முடைய புத்திக்கு பெரிய சக்தி இல்லை. ஆக இந்த சேத்தன ஜடஸ்வரூபமான உலகத்தை தோற்றுவிக்கின்றது. இதையெல்லாம் பார்த்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறாக என்ன சொல்வார்கள், அதே போல் இந்த உடல் செயல்படுகின்றது, நான் ஒன்றும் செய்யவில்லை. இவ்வாறு ஏதாவது தவறு செய்துவிட்டு யாராவது இப்படி சொன்னாங்கன்னா என்ன சொல்லலாம்? தண்டனை உடலுக்கு தான், உனக்கு இல்லைன்னு சொல்லிடணும். உடலை தான் அடிக்கிறோம், உன்னை அடிக்கலைன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவார்? தவறாக இது நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. வேதாந்தத்துக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது. வேதாந்தம் படித்த பிற்பாடு பக்குவத்தோடு இதை புரிஞ்சுக்கலன்னா சைடு எஃபெக்ட் ஆகிடும். ஆக வேதாந்தத்தில் அது சொல்லுகின்ற எந்த கோணத்தில் சொல்கின்றார்கள் என்று பார்த்து அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பார்வை மாறிவிட்டால் நாம் வீணாகி விடுவோம். ஆகவே பகவான் இங்கே சொல்லுகின்றார், ராஜவித்யா ராஜகுக்யம். தகுதி இல்லாத இடத்துல வேதாந்தத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சொன்னால் அது என்ன பண்ணும்? அவருடைய பலகீனத்தை அது பூர்த்தி செய்வதற்காக அது அமைந்துவிடும். ஆத்மா ஒன்றையும் செய்கிறதில்லைன்னா, நான் எதுவும் செய்கிறது இல்லைங்க, செய்கிறதெல்லாம் செய்கிறது, நான் இன்னும் செய்கிறதில்லை அப்படி சொல்லி ஆகிடும். ஆக நான் ஒன்றும் செய்வதில்லை என்ற பிரசன்ஸ் இருப்பில் பிரகிருதி இந்த காரியங்களை செய்கின்றது. இதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார்கள். பகவானுடைய சன்னிதானத்தில் சத்தா மாத்திர என பிரகிருதியானது அனைத்து செய்கின்றது. அதனால்தான் ஜகத்தானது இப்படி தோன்றி இருந்து செயல்பட்டு கொண்டுள்ளது. அது 2வது வரியில் சொல்கின்றார் பாருங்க, ஹேத்துனா அனேன. ஹேத்துனா அனேன, அனேன என்றால் இந்த ஹேத்துனா காரணத்தினால், கௌந்தேய அர்ஜுனா, ஜெகத் இந்த உலகம் விபரீவர்த்தத்தை செயல்படுகின்றது, இயங்குகின்றது. இந்த காரணத்தினால் என்னால் இருத்தலை நான் கொடுத்த காரணத்தினால் என்னிடத்திலிருந்து இருத்தலை பெற்றுக்கொண்ட இந்த ஜடமான மாயை இந்த செயல்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. உலக செயல்களும் நிகழ்ந்து கொண்டுள்ளது, உலகமானது இயங்கி கொண்டுள்ளது. பிறகு அனைத்து செய்வது யார்? பிரகிருதி. நான் இல்லைன்னு சொல்லிடுறார். பிரகிருதிக்கு சென்ற ஸ்லோகத்தில் என்ன பொருள் சொன்னார்? நம் பாவ புண்ணிய குவியல் அல்லது நம்முடைய பாவ புண்ணியங்களுடைய இருப்பிடம் அல்லது ஸ்டோர் ஹவுஸ் அல்லது வேர் ஹவுஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். பிரகிருதி என்கின்றது நம்முடைய எல்லாருடைய கர்மாவையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெட்டகம், அவ்வளோதான். மெமரி கார்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் அது சேர்ந்துருக்கு. ஆக பிரகிருதி நம்முடைய பாவ புண்ணியத்துடைய குவியல், கர்ம பலத்தினுடைய குவியல். நாம் பார்க்கின்ற உடலும் உலகமும் நம்முடைய கர்ம பலத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன். நாம் பார்க்கின்ற எத்தனை உடலை, நம்முடைய உடல் முதல் கொண்டு எல்லாம் அந்த கர்ம பலனுடைய வெளிப்பாடு தான். அதனால் இங்கே நம்ம என்ன சொல்லக்கூடாது, இது ஏன் வந்தது,
இப்படி ஏன் வந்தது, இப்படி ஏன் வரலை, இப்படி வந்திருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றையும் சொல்லக்கூடாது. ஏன் ஒருத்தருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல தெரியாது. ஆக இவைகளையெல்லாம் நாம் தான் சம்பாதிச்சுள்ளோம், நான் தான் நீட்டியுள்ளோம். நம்முடைய கர்ம பலத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் நடந்து கொண்டுள்ளது. இந்த மாதிரி பகவான் படைத்துள்ளார். ஜீவன் வேறு ஏதாவது கர்ம பலனை அவர் நினைச்சாலும் செய்திருந்தா எல்லாம் ஒரே குழப்பமாயிடும், கொலாப்ஸ் ஆகிடும். அதாவது த பீப்புள் கெட் தேர் ஓன் கவர்மெண்ட் வாட் தே டிசர்வ், அவ்வளோதான். ஏன் அப்படி வந்ததுன்னா அவரவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்பாடு தான் அவரவர் தலைவர்கள் வருவார்கள், அரசும் அமையும். நல்ல அழகான வார்த்தை. த பீப்புள் கெட் தேர் ஓன் கவர்மெண்ட் வாட் தே டிசர்வ். அதே போல் நம்முடைய உடலும் நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு ஏன் இப்படி அமைந்தது என்றால் அது நாம் சேர்த்து வைத்த, அவரவர்கள் சேர்த்து வைத்த கர்ம பலனுடைய விளைவு. வேறு யாரோ கொண்டு வந்து கொடுத்ததில்லை. நன்றும் தீதும் பிறர் தர வாரா. ஆக வேறு எங்கன்னா பிறந்திருந்தோன்னா வேறு விதமான உலகம் இருந்திருக்கும், வேறு விதமான கர்மா செய்திருந்தால் வேறு ஏதோ உலகத்தில் இருந்திருப்போம். இந்த உலகத்திலேயே கூட ஒரு மிருகமாக பிறந்தால் அதோட உலகம் வேறையாக தான் இருக்குது. ஒரு யானையாக பிறந்தா, மாடாக பிறந்தா, குதிரையாக பிறந்தா, அதோட உலகம் வேறையாக தான் இருக்குது. இதே உலகத்தில் இருந்தால் கூட அது பார்க்கின்ற பார்வை, அது மனதிலிருந்து அதனுடைய கண்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது எப்படி தெரியும் தெரியாது. பூனைக்கு எலியை பார்த்தா எப்படின்னா உணவு, அது பார்க்குற பார்வை. மனுஷனே பார்க்குறான். ஒருத்தர் அழகாக சொன்னார், ஒரு சேவல் இருந்தது, அழகான சேவல். அதை பார்த்து இது முருகனுடைய வாகனம் சொல்லி சொன்னார். ஒருத்தர் பார்த்தார், இது 3 கிலோ தேருன்னார். பார்வை தானே, அவர் பார்க்குற பார்வை தான். ஆக இந்த அகில பிரபஞ்சமும் அந்தந்த ஜீவர்களுடைய கர்ம பலனுடைய கண்ணாடி. நம்முடைய கர்ம பலனைத்தான் இந்த உலகமாக நாம் பார்த்து கொண்டுள்ளோம், நாம் அனுபவித்து கொண்டுள்ளோம். அப்போது நான் என்ன செய்கிறேன், பகவான் சொல்கிறார், நான் சாட்சி ரூபமாக இருக்கின்றேன், இது என்னுடைய ஸ்வரூபம். இந்த ஸ்லோகத்துடன் பகவான் ஈஸ்வர தத்துவத்தை சொன்ன கருத்துக்கள் முடிவடைகின்றது, நிறைவு பெறுகின்றது. 4வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த பகவான் இந்த 9வது ஸ்லோகம் வரை ஈஸ்வர ஸ்வரூபத்தை, தன்னை பற்றிய விஷயங்களை, விளக்கங்களை அழகாக பேசி நிறைவு செய்கின்றார். முதலில் இந்த உலகத்துக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தை கூறினார். எல்லா ஜீவராசிகள் என்னிடத்தில் இருக்கின்றது சொல்லி சொன்னார். நான் எந்த ஜீவராசிகள் இடத்துல இல்லை என்று சொல்லி சொன்னார். பிறகு எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி சொன்னார். இதிலிருந்து நாம் என்ன முடிவுக்கு வந்தோம் என்றால், இந்த உலகத்துக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தத்தை சத்திய மித்யா சம்பந்தம் என்று பார்த்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம் இங்கே இடத்துல இந்த வகுப்பில் தான் பார்த்தோம். உலகத்துக்கும் இறைவனுக்கு உள்ள சம்பந்தம் சத்திய மித்யா சம்பந்தம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். கயிற்றுக்கும் பாம்புக்கும் உள்ள சம்பந்தம். கயிற்று மேல் தெரிகின்ற பாம்புக்கும் கயிற்றுக்கு என்ன சம்பந்தம்? ஆமாம், அந்த சம்பந்தம் தான். சத்தியமாக இருந்ததுன்னா கயிற்று மேலே பாம்பு இருந்தால் கயிறே இல்லை, பாம்பு தான் இருந்திருக்கணும். ஆனால் பாம்பு தெரிஞ்சிட்டுதே. ஏன் தெரிஞ்சது, என்ன தெரிஞ்சிருந்ததுன்னா வேறு விஷயம், வேறு விசாரம். அப்போ கயிற்றின் மேல் நம்மால் தவறாக பார்க்க விட்ட பாம்புக்கும் கயிறுக்கு என்ன சம்பந்தமோ இப்போ காட்டுங்கன்னா என்ன சொல்லுவோம்? கயிற்று மேலே பாம்பு எங்கே போச்சு? அதே போல் இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் சத்திய மித்யா சம்பந்தம். நிறைய உதாரணங்கள்லாம் பார்த்தோம். காணல், நீர், பூமி எல்லாம் பார்த்தோம். ஆக அனைத்து பிரபஞ்சமும் மாயை உட்பட பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, ஈஸ்வரனாக என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்று பிரம்ம தத்துவ அம்சத்தை எல்லாம் நாம் விளக்கமாக விரிவாக பார்த்திருக்கின்றோம். பிறகு மாயையுடன் கூடிய ஈஸ்வரன் என்ன செய்கின்றார்? அனைத்து உலகத்தை படைத்தும் காத்தும் ஒடுக்கவும் செய்கின்றார். இருந்த போதிலும் நான் அவைகளினால் பந்தப்படுவதில்லை சொல்லி சொன்னார். ஜீவன் தான் பந்தப்படுகின்றான். மாயையுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஈஸ்வரனுக்கு ஒரு பந்தமும் இல்லை. பந்தத்தை நீக்குவது, அதைத்தான் நாம் ஜீவன் முக்தி சொல்லி சொல்கிறோம். அதைத்தான் சாஸ்திரமானது நம்மை பற்றி ஆத்ம ஞானத்தை கொடுத்து ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொல்லி நீ என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவை கொடுத்து நம்மையும் நாம் அறியாமையில் செய்து கொண்டுள்ள பந்தங்களை எல்லாம், அந்த பந்தத்திலிருந்து எல்லாம் நம்மை நீக்கி விடுதலை கொடுக்கின்றது. அடுத்து 11வது ஸ்லோகம். அவஜானந்தி மாமூடாஹ
மானுஷிம் தனுமாஷிதம் பரம் பாவமஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம் அவஜானந்தி மாமூடாஹ மானுஷிம் தனுமாஷிதம் பரம் பாவமஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம். இந்த ஸ்லோகத்தில் நம்முடைய துயரத்துக்கான சம்சாரத்துக்கான காரணம் சொல்லப்படுகின்றது. நமக்கு பொதுவாக ஒழுங்காக நமது சாஸ்திர விஷயம்லாம் கேட்டால் அந்தந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரணும். ஏனென்றால் நாம் செய்து கொண்டுள்ள புரிதல் ஒரு மாதிரி இருக்கும். சாஸ்திர கருத்து அதன் போக்கில் ஒரு கருத்தை சொல்லும். சாஸ்திர கருத்து தான் சரியாக இருந்தாலும் நாம் புரிந்துள்ள கருத்துக்களோடு சாஸ்திர கருத்து முரண்படும் பொழுது சந்தேகம் வரலாம். ஈஸ்வரன் இப்படிப்பட்ட ஸ்வரூபத்துடன் இருப்பவராக இருந்தால் ஏன் எல்லோரும் ஈஸ்வரனை புரிந்து கொள்ளவில்லை? ஏனென்றால் ஈஸ்வரன் தன்னை பற்றி அழகாக விளக்கமாக சொல்லிவிடுகின்றார். அப்படிப்பட்ட ஸ்வரூபமாக தன்மையோடு தான் இருப்பதாக சொன்ன பிறகும் ஏன் எல்லோரும் இறைவனை புரிந்து கொள்வதில்லை? எவ்வளவுதான் உபதேசித்தாலும் அவ்வளவு சுலபமாக ஏன் புரிந்து கொள்ள முடிவதில்லை? அது ஏன் என்று பகவான் இங்கு பேசுகின்றார். இந்த ஸ்லோகத்தை படித்தால் நமக்கும் கூட என்ன ஒரு ஆறுதல் கிடைக்கும். என்ன ஆறுதல்? பகவான் இங்கு சொல்றார், என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. நமக்கு என்ன கஷ்டம் தெரியுமோ? என்னையும் யாருமே புரிந்து கொள்ளவில்லை. 40 வருஷம் 50 வருஷம் கணவன் மனைவியாக வாழ்ந்து அம்மா சொல்லும் அப்பா இடத்துல என்னை நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைங்க. அவரும் சொல்ல, நீ தாம என்னை புரிஞ்சிக்கல. சரி, இனி புரிஞ்சு என்ன ஆக போகிறது? இங்க பகவானே சொல்றார், என்ன யாரும் சரியா புரிஞ்சிக்கல. எனக்கே அந்த கதி, நான் உன்னை பற்றி எதுக்குப்பா ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்கிறார். என்னையே யாரும் புரிஞ்சுக்கல. பிறகு உன்னை புரிஞ்சு கொள்ளணும் ஏன் நீ எதிர்பார்க்குறேன்னு கேட்குறார். இது நமக்கு பெரிய ஆறுதல். இது நம் எல்லோருடைய முக்கால் பகுதி மனச்சஞ்சலத்துக்கு காரணம் என்னன்னா, மற்றவர்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது தான். நாம் யோசித்து பார்த்தால் கடைசியில் அங்கு தான் போய் நிற்கின்றோமா. சரி, மற்றவர்கள் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? உண்மை என்ன தெரியுமா? முதலில் நாம் நம்மை புரிந்து கொண்டிருக்கின்றோமா? அதுதான் முக்கிய பிரச்சனை. நமக்கே பல இடத்துல பல நிலைகளில் நாம் எடுத்த ஸ்டாண்டில் குழப்பம் வந்திருக்கோம். ஆமாம், நாமே நம்மை புரிந்து கொண்டு தான் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? அதே பெரிய விஷயமா இருக்கு. நம்மையே நாம் சரியாக புரிந்து கொள்ளாத பொழுது இன்னொருவர் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்பது ஒரு குற்றமா என்றால் இல்லைன்னு சொல்கிறார். இங்கு நம்மை என்பது நம்முடைய ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தத்தில் சொல்லலை. நம்முடைய மனது எப்படி என்பதை பிறரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாமே நம்முடைய மனதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய மனதை முந்தி ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கு, இப்போ ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணோம். ஒரு விஷயத்தை கொடுத்து இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னா, இப்போ ஒரு கருத்து சொல்லியிருப்போம், பிறகு ஒரு கருத்தை சொல்லுவோம். நமக்கு வேண்டியவர்னா ஒரு கருத்தை சொல்லுவோம், வேண்டாதவர்னா ஒரு கருத்தை சொல்லுவோம். ஆமாம், கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க, ஆளை சொல்லு ரூலை சொல்கிறாங்க. ஆமாம், ரூல் இருக்கட்டும், நீ ஆளை சொல்லுப்பா. அப்படி தான் இருக்குது மனிதனுடைய தன்மை. பொதுவாக வரையறுக்கப்பட்ட சட்டங்கள் இருந்தாலும் ஆளுக்கு ஏற்றாமலும் மாறிடுது. அது யார் பண்ணுற தப்புன்னா மனுஷன் பண்ணுறது தான். சட்டம் அப்படி இல்லை. ஆக நம்முடைய மனதை பற்றி பிறர் தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. சில நேரத்தில் என்ன ஆகும், நமக்கே எதுவும் புரியாத குழப்பமாக இருக்கும்போது கிளி ஜோசியத்துக்கிட்ட போவோம். அது நம்மளை பற்றி எடுத்து கொடுக்கும். ஒரு நெல் கொடுத்தா வந்து ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டு போயிடும். ஆக என்னை நான் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய கேட்குறோமா. அதே கதி தான் பகவானுக்கு. அதை தான் பகவான் இங்கே சொல்கிறார். ஆனால் நமக்கும் பகவானுக்கு என்ன வித்தியாசம்? பகவான் சொல்கிறார், என்னை புரிந்து கொண்டால் எல்லோரும் என்னிடத்தில் வருவார்கள். என்னை புரியாதவரை எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கூட்டம் இருக்காது, டிராஃபிக் ஜாம் இருக்காது, நான் பாட்டு நிம்மதியாக இருப்பேன்றார். ஞானியும் அப்படி தானா? ஞானியும் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா என்ன, எல்லாரும் இந்த தொந்தரவு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது?
நிம்மதியாக இருப்பேன்றார். நாம் நம்மளை இப்போ யாரும் புரிஞ்சுக்கல வருத்தப்படுறோம். அவர் என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப சந்தோஷம்னு இருப்பாராம். பகவானும் அப்படி தான். ஆக இங்கே பகவான் பேசுகிறார், என்னை யாரும் சுலபமாக புரிந்து கொள்ளவில்லை. காரணம், என்னுடைய மேலான தத்துவம் அவர்களுக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லை, என்னை நிந்திக்கவும் செய்கின்றார்கள். என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை யாரும் உள்ளபடி அறியவில்லை. அதே நேரத்தில் அறியாததோடு மட்டும் நிற்கவில்லை, என்னை நிந்திக்கின்றார்கள். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அவஜானந்தி மாமூடாக. மாம் என்றால் எண்ணெய். எப்படிப்பட்ட எண்ணெய்? ரெண்டு விதமாக இருக்கக்கூடிய எண்ணெய். ஈஸ்வர ஸ்வரூபமான எண்ணெய், சகுண ரூபமாக இருக்கக்கூடிய எண்ணெய். இரண்டாவது பிரம்மஸ்வரூபமான நிர்குணஸ்வரூபமான எண்ணெய். அது எப்படிப்பட்ட எண்ணெய் என்பது ரெண்டாவது வரையில் சொல்வார். என்னவா பாருங்க. மூடாக, அறிவற்றவர்கள், அறிவை துறந்தவர்கள். துறவிகளில் பெரிய துறவி யார் தெரியுமா? துறவியால் கூட துறக்க முடியாது, என்ன தெரியுமா? அறிவு. ஆனால் அதை துறந்தவர்கள் சொல்கிறார். அதை துறந்தவர்கள் அவர்கள் பெரிய துறவி தானே. அதாவது ஒரு பெரிய அற்புதமான ஒரு மகாத்மா, அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். அவரை பார்த்தவர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக, நீங்கள் அப்படி சாமி பெரிய துறவி, நீங்கள் அப்படிலாம் சொல்லி சொன்னார். அவர் சொன்ன, நான் பெரிய துறவி இல்லை, பெரிய பொருளுக்காக நான் துறந்தேன்னு சொல்கிறீங்களா, அது நான் பெரிய துறவி இல்லை, நீங்கள் தான் துறவி. ஏன்னா அந்த பெரிய பொருளே திறந்துட்டு இருக்கீங்க, அதனால் நீங்கள் தான் பெரிய துறவின்னார். அது நான் ஒன்றும் பெருசாக துறவி இல்லை அப்படி சொன்னார். அதுபோல் இந்த இடத்துல அறிவை துறந்தவர்கள் மூடாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவஜானந்தி, அவமரியாதை செய்கின்றார்கள். பகவானை நாம் பார்க்காத விஷயத்தில் தெரியல என்று சொல்லலாமே தவிர அவர் இல்லை என்று சொல்லக்கூடாது. எத்தனையோ விஷயங்கள் நாம் பார்க்காதனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? தெரியலன்னு சொல்லலாம். பகவான் சொல்கிறார், நான் இல்லை என்று சொல்வது எனக்கு செய்கின்ற பெரிய அவமரியாதைன்னு சொல்கிறார். அவஜானந்தி என்பது பல அர்த்தம் இருக்குது. பல விதத்தில் பல வகையில் பகவானை அவமானம் செய்கின்றார்கள். ஒன்று, பகவானுடைய இருப்பை உணராமல் இருப்பதே இல்லை என்று அவமரியாதை செய்கின்றார்கள். அடுத்து இரண்டாவது, சில செயல்களை செய்து பூஜை முதலியவைகள்லாம் செய்துவிட்டு, யக்ஞ யாகங்களை செய்துவிட்டு வெற்றி வரவில்லை என்றால், அதில் ஜெயம் காணவில்லை என்றால், அவர்கள் நினைத்தபடி நடக்கவில்லை என்றால், அந்த கர்ம பலனுடைய பலன் கிடைக்கவில்லை என்றால் என்னை தூற்றுகின்றார்கள். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கையை மாற்றி விடுவார். இந்த சாமி சரியில்லை, இன்னொரு சாமிகிட்ட போயிடுவாங்க. வாயார உண்ட பேர் வாழ்த்துவதும் நொந்த பேர் வைவதும் எங்கள் உலக வாய்ப்பாடுன்னு சொல்கிறார். ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருப்பார், ஏதோ நடந்ததுன்னா கொஞ்ச நாளுக்கு அது போயிட்டு இருப்பார், இன்னும் 4 பேர் சொல்லி ஆக்ஷன் போவார். கொஞ்ச நாள் ஒன்று செயல்கள் அங்கே போனதில் நடக்கலைன்னா, இந்த சாமி சரியில்லை, சக்தி இல்லை, இவருக்கு பவர் போயிடுச்சு, இன்னொரு சாமிக்கு பவர் இருக்குது, அந்த சாமிக்கு போகலான்னு போயிடுவாங்க. ஆக இதுதான் சொல்லுவாங்க, முதலில் ஒரு விதமான அர்ச்சனை, பிற்பாடு என்ன? சிசுபால அர்ச்சனை. ஆமாம், சிசுபாலன் தெரியும் இல்லையா? ஆமாம், கிருஷ்ணருடைய அத்தை பையன், அவன் ஒரு 10 பையன்தான். ஆமாம். ஆக அர்ச்சனை மாற்றி விடுவார்கள். இதுவும் பகவானுக்கு பழகி போயிடுச்சுன்னு சொல்கிறார். பகவானே அவர்களை அப்படிப்பட்ட பொறுத்து கொள்ளும் பொழுது அவர்களை நாம் என்ன பண்ணலாம்? விட்டுடணுன்றார். அவஜானந்தி, முதல் பொருள் என்ன? என்னை இகழ்கின்றார்கள். இன்னொரு பொருள், இறைவனை சிலர் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அவருக்கு ஒரு பெயரும் கொடுத்து விடுகின்றார்கள். கொடுத்து விட்டு என்ன செய்கின்றார்கள்? இறைவனுக்கு இந்த பெயர் தான், இந்த உருவம் தான், வேறு பெயரில் வேறு உருவத்தில் கடவுள் கிடையாதுன்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. அப்படிப்பட்ட சில பேர் இருக்காங்க. வேறு ஒரு பெயர் சொன்னோம்னா அதிலலாம் இறைவன் கிடையாது, அந்த பெயர் வடிவத்தில் இறைவன் கிடையாது. ஏதோ ஒரு நாமத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் பற்று வைத்து மற்ற சொற்களை எல்லாம், மற்ற வடிவங்களை எல்லாம், மற்ற கடவுள்களை எல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுவே எனக்கு இன்னொரு அவமரியாதைன்னு சொல்கிறார் பகவான். ராமர் கிருஷ்ணருக்கே இந்த கதி வந்துடும். என்ன தெரியுங்களா? சில பேர் ராமரை ஏற்றுக்குவாங்க, கிருஷ்ணரை ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர் கிருஷ்ணன் தான் பிடிக்கும், எனக்கு ராமர் பிடிக்காதுன்னுவாங்க. ஆமாம். சில பேருக்கு சிவனை பிடிக்கும், முருகனை பிடிக்காது. ஆமாம். அப்பனை பாடும் வாயால் சுப்பனை பாடு வேணும்னா அப்படிலாம் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒரு விதமாக இருக்குன்னு சொல்கிறார். நம்ம மதத்தில் இருக்குது, பல மதங்கள்னே இருக்குது, வேறு மதத்தில் இருக்கின்றது. தம் மதத்தையே தாமத செய்கையிடும் உலர அறிவார் சொல்கிறார்.
ஆர்வத்து இளங்க சமயங்கள் ஆறுக்கும் எல்லா நதிகள்லாம் போய் சேர்றது போல் நானும் என்னிடத்துல எல்லாம் வந்து சேர்கின்றதெல்லாம் சொல்லி இருந்தாலும் கூட நாம் நமக்குள்ள பேதங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே சொல்லுகின்றார். எல்லா மதத்திலும் கடவுள் உண்டு, பெயர் இருக்கின்றது, வடிவம் இருக்கின்றது. இந்த பெயர் தான் கடவுளுக்கு, வேறு பெயர் கிடையாது. வேறு பெயர் சொன்னால் அது கடவுள் இல்லை, அது சாத்தான் நின்றுடுறான். நாம் என்ன சொல்லணும்? அப்படி சொல்கிற நீ தாண்டா சாத்தான்னு சொல்லிடணும். இவ்விதம் என்னுடைய உண்மையான தன்மையை உணராமல் என்னுடைய பெயரிலேயே வெறும் நாம ரூபத்திலே பற்று வைத்து என்னை அவமதிக்கின்றார்கள். மதம் ஏன்னு சொல்லி சொன்னா, மனிதனை மனிதனாக இருக்க வைக்கத்தான் மதம். அப்படி இல்லைன்னா மிருகமாகி விடுகின்றார்கள். பிற்பாடு என்ன? மதத்துக்காக சண்டை, மிருகமாகி விடுகின்றார்கள். மதத்துக்கான சலுகைகள் இதெல்லாம் தேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பகவான் சொல்லுகின்றார், அவஜானந்தி, அவமதிக்கின்றார்கள். அவர்களே அவர்களை அப்படி என்னை அவமதித்து கீழ்மைப்படுத்தி கொள்ளுகின்றார்கள். ஒருத்தன் உலகத்தில் இருக்குன்றத இன்னொருத்தர் இல்லைன்றான், இன்னொருத்தர் இருக்குன்றத இல்லைன்னு சொல்கிறான், இல்லைன்றத இருக்குன்னு சொல்கிறான். உண்டு என்பதை இல்லை என்பான், இல்லை என்பதை உண்டு என்பான். உலகில் அழகையாய் வைக்கப்படும் சொன்னார். அவன் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டான். நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். ஆமாம், தாய்மன்னர் சொல்கிறார், கண்ணாவாரேன்னு உன்னை கை குவியாராகில் அந்த மண்ணாவார் நட்பை மதியேன் பராபரம்னார். எனக்கு ரொம்ப கண் போல உறவுக்காரராக ரொம்ப நெருங்கினவராக இருந்தாலும் கூட உன்னை மதிக்கலைன்னா அவன் மண்ணா போனவன் சொல்கிறார். யாரையாரோ மண்ணுன்றோம், அது வேற. ஆக இதற்கெல்லாம் மூல காரணம் நம்முடைய அறியாமையே. நாஸ்திகனா எப்படிப்பட்டவன்னா, நாஸ்திகனா அறிவிலி தான். இல்லைன்னு சொல்கிறது பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை, இருக்குன்னு சொல்கிறது தான் ரொம்ப யோசித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆக கடவுளை நம்பாதவனை நாம் திட்டுறதில்லை, ஆனால் கடவுளை நம்புகிறவனே கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் திட்டுறான். ஆக பிற்பாடு நான் எப்படி இருக்கின்றேன்? மானுஷிம் தனும் ஆவிருத்தம். மாம் தன்னையே பகவான் இங்கு விளக்குகின்றார். மானுஷிம் தனும், மனிதன் என்ற உடலை எடுத்து, தனு என்றால் உடல், ஸ்ருதம் எடுத்த, ஆசிரிதம் எடுத்த மனித உடலுடன் இருக்கின்ற என்னை அவர்கள் அவமதிக்கின்றார்கள். மனித உடலோடு இருந்தால் என்ன பண்ணுமா? மனிதனே நான் மதிக்க கற்றுக்கணும், அது ஒரு விஷயம். மனித உடல்லே நான் இருக்கின்றேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட என்னை கிருஷ்ணர் எவ்வளவு அவமானப்பட்டார், எவ்வளோ பேரில் அவமானப்பட்டார். அவரை விடவா நாம் அவமானப்பட போகிறோம்? சரி, மனித உடலை பகவான் எதற்காக எடுத்தார்? தர்ம ரக்ஷணார்த்தம். கிருஷ்ணருடைய அவதார தர்ம ரக்ஷணார்த்தம். அது மட்டும் இல்லை, ஞான உபதேசம், ஞான விநியோகத்துக்காக அவர் எடுத்திருக்கின்றார். அதனால தான் கிருஷ்ணர் அவதாரம் பூர்ண அவதாரம் சொல்கிறோம். தர்ம ஞான ரக்ஷணார்த்தம் கிருஷ்ண அவதாரம். ஆக பக்தர்களை அனுகரிக்க உடலை எடுத்துள்ளார் என்று சொல்லுகின்றார். மேலும் இந்த ஸ்லோகத்தின் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.